ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பீஸா செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நிறைய பீஸா பேஸ் வந்துட்டு ரெடிமேடாக கிடைக்குது. பீஸா சாஸ் எல்லாம் கிடைக்கிறனால நம்ம அதெல்லாம் வாங்கி தான் பண்ணுவோம். பட் அந்த பீஸா பேஸும் பீஸா சாஸ் இது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீஸா பேஸ்க்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, நல்லா வெதுன்ட்டு இருக்கணும். அதில் ட்ரை ஈஸ்ட், ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ஈஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படி அதில் கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். இதை ரொம்ப நேரம்லாம் போட்டு கலக்காதீங்க, லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கலக்கிட்டேனா அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்துட்டு அந்த ஈஸ்ட் அப்படியே பொங்கி அந்த மூடி அதுவாகவே கீழே விழுந்துருச்சு. அதனால் நீங்கள் லைட்டாக அதை கலக்கிட்டு அப்படியே வச்சுருங்க. இது ஒன்றும் இல்லை, நல்லா வந்துட்டு நுரைச்சி வரும், அவ்வளோதான். இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பு கோதுமை மாவுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவைப்பட்டுச்சுன்னா ஆரிகானோ போட்டுக்கலாம். இது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ட்ரையாக பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இந்த பேஸ்லேயும் அதை நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக வெறும் மாவும் உப்பு அதுக்கப்புறமா இந்த ஈஸ்ட் இதை மட்டுமே கலந்து நீங்கள் நல்லா மாவை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஈஸ்ட்டையும் இந்த மாவோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப தண்ணியாலாம் பிசையக்கூடாது, ரொம்ப கல் மாதிரி கண்டிப்பாக பிசைஞ்சிடவே கூடாது. அது கரெக்டான ஒரு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம திரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு வரும். அதுக்கப்புறமா நல்லா திரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதை நல்லா கவர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இதை ஒரு பவுலில் போட்டு அது மேலே காற்று போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே விட்டுடணும். 1 ஹவருக்கு அப்புறமா இந்த மாவு வந்துட்டு நல்லா அது டபுளாக இருக்கும். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறமா பாருங்கள் நம்ம எப்படி வச்சோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஈஸ்ட் கலந்துருக்கனால தான் இந்த மாதிரி வருது. இப்போது இதை மறுபடியும் என்ன பண்ணணும்னா இதை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. மறுபடியுமே இதை திரட்டிட்டு நமக்கு இதில் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு அதையும் நல்லா திரட்டி மறுபடியும் அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும். அப்போ இன்னுமே அதோடய சைஸ் வந்துட்டு பெருசாகும். இப்போ நான் வந்து இதை சின்னதாக இந்த மாதிரி ஒரு 4 பீஸா பண்ண போகிறேன். 2 கப்பு மாவில் 4 பீஸா வந்துட்டு பண்ண முடியும். ஒரு மீடியம் சைஸ் பீஸா, பெருசு கிடையாது. நான் மறுபடியும் திரட்டிட்டு எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக பீஸா சாஸ்க்கு 2 பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் அதை முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இதில் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி போடுங்க, தக்காளியை கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும், நல்லா வெந்துடும். இப்போ இது ஆறுனதும் அந்த தக்காளியோட தோல் வந்துட்டு தனியாக வந்துடும். அதனால் தக்காளியோட தோலையும் அதோட கண்ணையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே வந்துட்டு அந்த விதைங்கள்லாம் அது அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி இதை எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமலே அரைங்க, அதுவே நல்லா லிக்விடாக தான் வரும். இந்த காஞ்ச மிளகாய் போடுறது வந்து கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க தான் போகிறோம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூளை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது கூட வந்து நம்ம வேக வச்சதில் மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேணால் லைட்டாக சேர்த்துக்குங்க. ஏன் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டேன் அப்படின்னா மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிறதுக்காக தான். இப்போ அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம மீதி இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அப்புறமா ஆரிகானோ
இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிக்க விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த திக்னஸ் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பீஸா சாஸ் ரெடி. இந்த பீஸா சாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த காரமும் அந்த ஸ்வீட் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் செம்மையாக இருந்தது. அடுத்ததாக இதோட டாப்பிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு குடமிளகா, தக்காளி, வெங்காயம், பன்னீர், அப்புறம் இந்த பிளாக் ஆலிவ்ஸ், அப்புறமா நார்மல் நம்ம சாண்ட்விச்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பீஸா, அதுக்கப்புறம் சீஸ்க்குன்னு தனியாக பீஸாக்குன்னு தனியாக சீஸ் விற்குது, அந்த சீஸையும் எடுத்திருக்கேன். நிறைய ரோல் ஆகுது. இதுதான் வந்து பிரிட்டானியாவில் சீஸா அப்படின்ட்டு பீஸாவுக்கு போடுற சீஸ் வந்துட்டு அதையும் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய டாப்பிங்ஸ். இப்போ பாருங்களேன், நம்ம இப்போ மறுபடியும் வந்து திரட்டி வச்சதுக்கப்புறம் அதுவுமே நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது எடுத்து வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு பீஸா பேஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கையிலையே இந்த மாதிரி அழுத்தி விட்டால் போதும். சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு திரட்ட தேவையில்லை, கையிலே இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ரொம்ப தின்னாலாம் பண்ணிடாதீங்க. இதை வந்துட்டு ஒரு தட்டு மேலே வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது கீழே வந்துட்டு ஒட்டிக்கும் அது நிறைய டைமு. அதனால ஒன்று கீழே வந்து மாவு கொஞ்சமாக தூவிட்டு இப்படி பண்ணுங்கள். ஆனால் தட்டில் வச்சு பண்ணும்போது நம்ம மேலே அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இந்த பீஸா பேஸை வச்சுட்டு அது மேலே ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக அதை அப்படியே குத்தி விட்டுக்கிறேன். அந்த கேப் இருக்கும்போது நல்லா அது வேகும் இல்லையா, அதனால் இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பீஸா சாஸ், நம்ம வீட்டிலேயே சூப்பராக பண்ண இந்த பீஸா சாஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் அழகாக வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த மேலே போடுற டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான். நமக்கு எது ஃபேவரட்டோ, கார்னு, சிக்கன், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம செம்மையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நார்மல் சீஸ் வந்து வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸா சீஸ் வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். பீஸா சீஸ் வந்து இப்படி பெரிய பிளாக்ஸ்லேயும் இருக்கும், ஷீட்டாகவும் இருக்குது. அதனால் நமக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி பண்ணிடுங்க. இப்போது டாப்பிங்ஸ்லாம் பண்ணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். பட் அவன் இல்லாதவங்க நீங்கள் பாத்திரத்தில் கூட இதை நல்லா செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேட்டை அப்படியே அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு மூடி போட்டு லோ ஹீட்லேயே ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது வெந்துடும். நான் வந்து அவனில் 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வச்சுருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அதை பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி காமிக்க முடியல. பட் கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். என்னோடய நிறைய வீடியோஸில் வந்து நான் கேக்கெல்லாம் அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு இங்கே பாருங்கள், அந்த டெக்ஸ்சர்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்தது. அண்டு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கோதுமையில் மைதா சேர்க்காமல் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.